ஹலோ எவ்ரிவன். ஒரு நல்ல கோட்டோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். நம்ம இப்போ குரூப் ஒன்னுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அது ஈஸியாக எனக்கு தெரியல, பட் நான் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டேன்னா கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் நான் என்னோடய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் லாஸ்ட் வீடியோவில் நான் சிலபஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஓவராலாக சொல்லியிருப்பேன். இதில் சிலபஸ்க்கான ஃபுல் இதுவும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதன்படி பாருங்கள். ப்ரிலிம்ஸ்க்கும் நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன், மெயின்ஸ்க்கும் நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு. நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் சிலபஸ் வைஸ் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸ் நான் முடிக்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாலிட்டி, அந்த மாதிரி நான் யூனிட் வைஸ் போகலான் இருக்கேன். யூனிட் வைஸ் அது எங்கே ஸ்கூல் புக்ஸில் இருக்கோ அதெல்லாம் அப்படி கவர் பண்ணுற மாதிரி நான் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இப்போ பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் அந்த ஆத்தர் வைஸ் இருக்கிற புக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணலாம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸை. அதை நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா படிங்க. சிலபஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடாக அந்த டாபிக் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம அதிலே ஸ்கூல் புக்ஸில் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகாது. குரூப் 1 சிலபஸ்ன்றது இந்தியா லெவலில் இருக்கும். நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தான் அது எல்லாமே. ஆப்டிடியூட் மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அண்ட் தென் தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கும். மற்றதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டனில் எழுதுங்க. அதுதான் நமக்கு நல்ல நம்ம கைப்பட நம்ம எழுதுனா தான் அது நமக்கு நல்ல பதியும். டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பொறுமையாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஒரு விஷயமும் நம்ம புரிஞ்சு படித்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதில் நிறைய ரெஃபர் பண்ணி பாருங்கள். குரூப் 1 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த டைமில் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த டைமில் படிங்க. எனக்கு இப்போ மார்னிங் நான் ஒரு 3 o'clock இல்லை 4:30 அந்த மாதிரி டைமில் நான் படித்தா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு நைட் ஸ்டடி தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்டில் 4 o'clock வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. சில பேருக்கு டே ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்காதீங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. எங்கள் அக்கா எப்போவுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அக்செப்ட் த லைஃப் ஆஸ் த வே இட் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயத்தில், எந்த விஷயத்துலனா நம்மளால் முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம அது என்ன நடக்குதோ சரி நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் நம்ம நினைக்கணும். நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அது நம்மளோடது. நம்ம தான் அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். நம்மளால் முடியும்னு நினச்சா நம்மளால் முடியும் கண்டிப்பாக. ஃபார் குரூப் 1 நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் எஃபர்ட்ஸ் போடுங்க, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா சென்டரில் விட்டுட்டு ஒரு 2 நாள் படிச்சுட்டு 3 நாள் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னாலேயும் முடியும்னா உங்களாலேயும் முடியும். என்னோட இந்த ஜேர்னியில் நான் உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ நாளையிலேருந்து நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நோட்ஸை எடுக்க போகிறேன். நான் படிக்கிறதுல நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஒரு வீடியோவாக போட போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் வெயிட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.